தமிழ் சினிமாவில் ஆக்டர், டைரக்டர், கம்போசர், ப்ரொடியூசர் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர், அரசியல்வாதி அப்படின்னு மல்டிபிள் டேலண்ட் பர்சனாக இருக்கவர் தான் டி. ராஜேந்தர். அவர் இப்போ சில நாட்களாகவே படங்களை நடிக்கிறத நிறுத்திட்டாரு. அப்பப்போ சின்ன சின்ன கேரக்டர் ஏதாவது தான் பண்ணிட்டு இருக்காரு. மேலும் 2 இயர்ஸ் பேக் கூட இவருக்கு ஹார்ட்ல பிளாக் இருக்கு அப்படின்னும் வயிற்றுல புற்றுநோய் பாதிப்பு இருக்கு அப்படிங்கிறத உறுதி செஞ்சிருந்தாங்க. இதனால டாக்டர்ஸ் எல்லாமே இந்தியாவில் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறத விட அமெரிக்காவில் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்ட பெட்டரா இருக்கும் அப்படின்னு சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதனால அமெரிக்காவுக்கு போயிட்டு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்காக டிஆர் முடிவு பண்ணியிருந்தாரு. மேலும் டிஆரோட மகனான ஆக்டர் சிம்பு தான் இதுக்கான எல்லா ஃபெசிலிட்டிஸும் ரெடி பண்ணியிருந்தாரு. சிம்பு அவர்கள் முன்னாடியே போயிட்டு அமெரிக்காவில் அவங்களோட அப்பாவோட ட்ரீட்மெண்ட்டுக்கு தேவைப்படுற எல்லா விஷயத்தையும் பண்ணி முடிச்சிட்டாரு. ஃபைனலா டி. ராஜேந்தர் அவர்கள் ஜூன் 14 அன்னைக்கு தான் இந்தியால இருந்து அமெரிக்காவுக்கு கிளம்பினாரு. அப்போ ஏர்போர்ட்ல ஒரு சின்னதா ஒரு பிரஸ் மீட் ரெடி பண்ணி, கடவுள் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு, உங்க எல்லாரையும் திரும்ப வந்து நான் சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவுக்கு ட்ரீட்மெண்ட்காக போயிருந்தாரு. கிட்டத்தட்ட 1 மாசம் இந்த ட்ரீட்மெண்ட் நடந்து முடிஞ்சுது. ஜூலை மாதம் இந்தியாவுக்கு ரிட்டர்ன் ஆயிருந்தாரு. அந்த 1 மாசம் முழுக்க முழுக்க சிம்பு அவர்கள் தான் கூடயே இருந்து தன்னோட அப்பாவை கேர் பண்ணி பார்த்துக்கிட்டாரு. அதுக்கப்புறமா டி. ராஜேந்தர் அவர்கள் எந்த ஒரு பொது நிகழ்ச்சியிலையும் கலந்துக்காம வீட்டுக்குள்ளேயே இருந்திருக்காரு. இதனால இவரோட ரசிகர்கள் பலரும் இவருக்கு என்ன ஆச்சு அப்படின்ற கேள்விகளை கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறமா தான் ரீசெண்டா நடந்த ஒரு நிகழ்ச்சியில டி. ராஜேந்தர் அவர்கள் கலந்துக்கிட்டாங்க. அந்த நிகழ்ச்சியில அவரோட தோற்றத்தை பார்த்தா பல ரசிகர்கள் அதிர்ச்சிக்குள்ளாயிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ரொம்ப சோர்வாகவும் நடக்கிறதுக்கே கஷ்டப்பட்டு முகத்துல தாடியெல்லாம் கம்மியா இருக்கு. மேலும் முடியெல்லாம் கொட்டி போயிருக்கு. கேப் போட்டு அதெல்லாம் கவர் பண்ணியிருக்காரு. நடக்க முடியாம இப்படி தள்ளாடி உடல் மெலிஞ்சு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பலருமே இவரோட அந்த நிலைமையை பார்த்து அவங்களோட வருத்தத்தை தெரிவிச்சிட்டு இருக்காங்க. மேலும் தமிழ்நாட்டில் ஒரு பிளாக் மார்க் கூட வாங்காத மிஸ்டர் கிளீன் அப்படின்ற மனுஷன் அப்படின்னாலே அது டிஆர் தான். இவருக்கு இப்படி ஒரு நிலைமையா? நல்ல மனுஷங்களை கூட இந்த முதுமை விட்டு வைக்க மாட்டேங்குது. நல்லவரோ கெட்டவரோ இதை ஃபேஸ் பண்ணி போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு டிஆரோட இந்த நிலைமையை பார்த்து பலருமே அவங்களோட வருத்தத்தை தெரிவிச்சிட்டு வராங்க.